بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله رب العالمين وحده، والصلاة والسلام على سيدنا محمد لا نبي بعده، وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ. رواه البخاري رحمه الله، واللفظ مني أو كما قال النبي صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் அளவில்லா அன்பாளனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சர்வ புகழும் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், எம் உயிரிலும் மேலான உத்தமர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அண்ணல் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் யாரெல்லாம் அண்ணல் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றனரோ அத்துணை நல்லவர்களின் மீதிலும் அல்லாஹுவின் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடும் வந்தமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா நாம் எமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்றும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்ட விடயங்களை எமது வாழ்வில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் தஆலா தடை செய்து ஹராமாக்கிய விடயங்களில் இருந்து நாம் முற்றும் முழுதுமாக தவிர்த்திருக்க வேண்டும் என்றும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நிஅமதானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்படுகின்ற இரண்டு மிக பெரும் அருள்கள் உண்டு. ஆனால் அந்த இரண்டை விட்டு மனிதர்கள் பராமுகமாக இருக்கின்றார்கள். அதை மனிதர்கள் கணக்கெடுக்காமல் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக், அதுதான் ஓய்வு நேரமும் ஆரோக்கியமும். இந்த இரண்டும் அல்லாஹ்வின் மூலமாக மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற அதி உயர் அருள்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வின் மூலம் மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற மிக உயர்ந்த அருளான ஹிதாயத், இஸ்லாம். இந்த நேர்வழிக்கு அடுத்த அந்தஸ்தில் இருப்பது இந்த ஆரோக்கியம்தான். அதுபோன்று ஓய்வு நேரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகின்றார்கள். ஹஸரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள்: நீங்கள் இன்னும் ஒன்றில் ஈடுபாடுள்ளவராக மாறுவதற்கு முன்னால் உங்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் வழங்கப்படுகின்ற இந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்தான், எமக்கு உயரிய இஸ்லாத்தை தந்தான். இவைகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எம் மீது அன்பாக இருக்கின்றான் என்பதன் வெளிப்பாடுகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாத்தை எமக்கு தந்திருப்பதை நினைத்தாலே அவன் எம்மோடு எவ்வளவு அன்பாளன் என்பதை எமக்கு உணர்ந்து கொள்ளலாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
இந்த நுபுவத் கிடைத்ததற்கு பின்னாலும் சரி, நுபுவத்துக்கு முன்னாலும் சரி, தன் பிள்ளைகளை விடவும் முன்னுரிமை கொடுத்து வளர்த்து ஆளாக்கியவர் அபூ தாலிப். உயிர் அச்சுறுத்தல் வந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக மக்கா முழுவதும் ஒன்று திரண்ட சந்தர்ப்பத்திலும் கூட தயங்காமல் பின்வாங்காமல் இவருடைய உயிரையும் பணயம் வைத்து, தன் பிள்ளைகளுடைய உயிரை பணயம் வைத்து அன்பு ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்தவர் அவர். கண்ணியமான சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அவருடைய மரண தருவாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெஞ்சினார்கள், எனது அருமை சிறிய தந்தையே, இந்த சமூகத்துக்கு பயந்து நீங்கள் இந்த ஷஹாதாவை சொல்லாமல் மரணிக்க போகின்றீர்கள். எனது காதுகளுக்குள்ளால் நீங்கள் முணுமுணுத்து சொல்லுங்கள், மறுமையில் உங்களுக்காக நான் சான்று பகர வருகின்றேன் என்று கெஞ்சினார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹீ அறிவித்தான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய விருப்பத்துக்குரியவர் என்பதனால் இவருக்கு இந்த பாக்கியம் வழங்க முடியாது. வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ்வுடைய விருப்பம் இருந்தால் தான் பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய விருப்பத்தில் இதை இணைத்திருக்க அன்பு ரசூலுல்லாஹ்வுக்கு இத்துணை உபகாரங்கள் அந்த அபூ தாலிப் செய்திருந்தும் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. இந்த மார்க்கத்துக்காக நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ் நம்மை தெரிவு செய்வதற்கு நாம் செய்த நலவுதான் என்ன? ஆனால் சகோதரர்களே, அவன் எம்மிலே தங்க வைத்திருக்கின்ற, எம்மிலே கடமைகளாக தொங்க வைத்திருக்கின்ற இஸ்லாத்துடைய கடமைகளையும் பால்படுத்திக் கொண்டு நன்றி மறந்தவர்களாக தான் நடமாடுகின்றோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் 5 தொழுகைகளை என்னிலே இணைத்துள்ளான். அளவை அடைந்த வருமானத்தில் இருந்தால் ஜக்காத்தை என்னோடு இணைத்துள்ளான், ஹஜ்ஜை எம்மோடு இணைத்துள்ளான், ரமதானுடைய மாதம் வரும் பொழுது நோன்பை எம்மோடு இணைக்கின்றான். எனக்கு வருமானத்தை தந்து, நல்ல வசதியை தந்து, எனது ஊரிலே, எனது பக்கத்து வீட்டிலே ஒருவர் பசித்திருக்கும் பொழுது அவரை பசியார வைப்பதை என்னோடு அவன் இணைத்திருக்கின்றான். இவைகளிலே நாம் குறைகள் செய்திருந்தும் இப்பாக்கியத்தை அவன் எம்மோடு இணைத்துதான் வைத்திருக்கின்றான் என்றால் அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் அதைதான் அவன் அல் குர்ஆனின் தொகுப்பிலே முதலாக கொண்டு வருகின்றான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா எமக்கு இந்த ஹிதாயத்தை முடிவு செய்யும் பொழுது எமக்கான சுவனத்தையும் அவன் முடிவு செய்துள்ளான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன الرجل لا يكون له عند الله المنزلة. நிச்சயமாக மனிதனுக்கு அவனுக்கென்று சுவனத்திலே அல்லாஹ் ஒரு இடத்தை முடிவு செய்கின்றான். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு நன்றி மறக்கின்றோம்? நாம் யாருடைய கட்டளைகளை உதாசீனம் செய்கின்றோம்? நாம் யாரை புறந்தள்ளி செல்கின்றோம்? எம்மை படைத்து எமக்கு இஸ்லாத்தை பாக்கியம் அளித்து எமக்காக சுவனத்தில் ஒரு இடத்தை முடிவு செய்த எமது இறைவனவன் தன்னுடைய அமலின் மூலமாக அந்த இடத்தை, அந்த அந்தஸ்தை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் அவனை சோதித்து அவனை கஷ்டப்படுத்தி ஏனும் அவன் அந்த இடத்தை அடைந்து கொள்ள வைக்கின்றான். சகோதரர்களே, ஒரு மனிதன் பாவ கரைகளோடு ஒரு நாளும் அந்த சுவனத்தை தொட முடியாது. அந்த பாவங்கள் களையப்பட வேண்டும் என்றால், அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் அவன் எத்துணை முறைகளை எமக்கு தந்தான். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நானே ஒரு நாளிலே 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்கின்றேன். யார் அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யார் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் தஆலா
முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து உலகத்திலும் அவர்தான் தலைவர், மறு உலகிலும் அவர்தான் தலைவர், சுவனத்திலும் அவர்தான் தலைவர். அல்லாஹ்வுடைய ஹபீப் அவர். ஆனாலும் ஒரு நாளிலே 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றார்கள். என்ன பாவம் செய்தார்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்துக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் எமக்கு சொல்கின்றார். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசிய வார்த்தை அது. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிப்பை விரும்பி வழங்குகின்றவன். அல்லாஹ்விடம் நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது வெறுமனே எமது பாவங்களை மட்டும் அவன் களைந்து விடாமல் எமக்கு எவ்வளவு உபகாரமாக நடந்து கொள்கின்றான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, தேவையான பொழுது முறையான மழையை தருவான். வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுடைய சொத்திலே அவன் அதிகரித்து தருவான், அதிகமான சொத்துக்களையும் வளங்களையும் தருவான். வபனீன், குழந்தை பாக்கியங்கள் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களையும் தோப்புகளையும் தருவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, தடையில்லாத நீர் வசதிகளை ஆறுகளோட செய்வான். அவனிடம் நாங்கள் வேண்டியது, இறைவனே எனது பிழையை மன்னித்து விடு என்ற ஒற்றை வார்த்தை தான். ஆனால் அவனுடைய உபகாரம் எவ்வளவு விசாலமானது. நாம் அல்லாஹ்விடம் இதை கேட்க வேண்டும். அதன் மூலம் எமது பிழைகளை மன்னிக்கலாம். ஒன்று, நான் செய்த தவறை நினைத்து நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லது நான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் செய்யவில்லையே என்ற அந்த குற்ற உணர்விலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒன்றையும் சொன்னார்கள். அத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸன தம்ஹுஹா. நாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும், நாம் எம்மால் ஒரு தவறு நிகழும் பொழுது அடுத்த கணம் ஒரு நலவை செய்து விடுங்கள், அந்த நலவே அந்த பிழையை மன்னித்து விடும், அழித்து விடும் என்றார்கள். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் அவன்! எம்மை மன்னிப்பதற்கென்று எவ்வளவு ஏற்பாடுகள் செய்துள்ளான். சில கடமைகளை நாம் விரும்பியோ விரும்பாமலோ நிலைநாட்ட வேண்டும் என்று எம்மை வற்புறுத்துகின்றான். நல்லது எது கெட்டது எது என்று விளங்குகின்ற வயது வரும் போது மார்க்கம் அவரை முகல்லப் என்கின்றது. இவர் இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளால் கட்டுப்படுத்தப்படுகின்றார், இஸ்லாமிய சட்டத்துக்குள்ளால் இவர் வலியுறுத்தப்படுகின்றார் என்ற ஒரு வார்த்தையை சொல்லும். ஐவேளை தொழுவது என்பது எமது விருப்பத்தில் விடப்படவில்லை. ஜும்ஆவுடைய கடமை எமது விருப்பத்தில் விடப்படவில்லை. ரமதானுடைய நோன்பு எமக்கு இயலுமானால் நோட்கலாம் என்ற விருப்பத்தில் கொடுக்கப்படவில்லை. ஐவேளைகளில் நாம் பிஸியாக இருந்தாலும், ஓய்வாக இருந்தாலும், ஆரோக்கியத்தில் இருந்தாலும், நோயில் இருந்தாலும், பிரயாணத்தில் இருந்தாலும், மஸ்ஜிதில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கிருந்தாலும் ஐவேளை ஒரு நாளில் நாம் நிறைவேற்றியாக வேண்டும். ஒன்றை அவன் எமக்கு கடமையாக்கி ஒரு மனிதன் முறையாக ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுவான் என்றிருந்தால் அதற்கான சன்மானமாக 2 தொழுகைகளுக்கு இடையில் நிகழ்ந்த பிழைகளை அவன் மன்னிக்கின்றான். ஒன்றை எமக்கு வற்புறுத்தி வலியுறுத்தி அதை நாம் நிகழ்த்தும் பொழுது எமக்கான சன்மானமாக எமது 2 தொழுகைகளுக்கு இடையில் நிலைந்த அத்துணை பாவங்களையும் அவன் மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். கோடிகளில் வியாபாரம் இருந்தாலும் இந்த நேரத்திலே அதை நிறுத்தி, கடையை பூட்டி, தொழிலை நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வருகின்றோம். 2 ஜும்ஆக்களுக்கு இடையில் நிகழ்ந்த பிழைகளை முறையாக 2 ஜும்ஆக்களை நிறைவேற்றும் பொழுது ஒரு வாரத்தின் பாவங்களை அவன் மன்னிக்கின்றான். ஒரு ரமதானை முறையாக பயன்படுத்திவிட்டு 2வது ரமதானையும் அவன் அடையும் பொழுது ஒரு வருடத்துடைய பாவங்களை அவன் மன்னிக்கின்றான். இவைகள் எல்லாம் நாம் அவனிடம் கேட்டோமா சகோதரர்களே? எமது செயல்பாடுகளுக்குள்ளால் எமது மன்னிப்பை அவன் ஊடுருவச் செய்து எம்மை அறியாமலேயே எமது பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கின்ற மகா கிருபையாளனுக்கு தான் நன்றி கெட்ட முறையில் நாம் வாழுகின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் இந்த 3க்கும்
தொழுகைக்கிடையிலே பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 2 ஜுமாக்களுக்கு இடையில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 2 ரமதான்களுக்கு இடையில் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பெரும் பாவங்களில் இருந்து அவர் தவிர்த்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையையும் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமா சகோதரர்களே? அது மட்டுமா அல்லாஹ் எமக்கு அளித்த உபகாரங்கள்? ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிடும் பொழுது மொத்த பாவங்களையும் மன்னிக்கின்றான். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வரும் பொழுது அது ஒப்புக்கொள்ளதாக்கப்பட்டு விட்டால் அன்று பிறந்த பாலகனை போல எம்மை பரிசுத்தப்படுத்துகின்றான். சுபஹுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் இருந்து நல்லவைகளை மாத்திரம் பேசி அதே இடத்திலே துஹாவுடைய தொழுகையையும் நிறைவேற்றி விட்டால் சகோதரர்களே அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். அஸ்பாபுடைய இந்த உலகத்திலே எமது உடம்பிலே ஏற்படுகின்ற மாற்றங்களின் மூலமாக அல்லது அவனுடைய ஏற்பாட்டின் மூலமாக ஒரு தலைவலியை தருகின்றான். அதன் மூலம் பாவங்களை மன்னிக்கின்றான். காய்ச்சலை தந்தவன் அவன் ஒரு இரவு பொறுமையோடு ஒரு காய்ச்சலை கடத்திவிட்டால் அவனுடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். அல்லாஹ் எம்மோடு இணைத்த அனைத்திலும் எமது மன்னிப்பையும் இணைத்து வைத்திருக்க இல்லை இறைவனே நான் பாவம் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று வம்புத்தனமாக இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இல்லை மனிதா, உனக்கான சூனம் அங்கிருக்கின்றது, அதை நீ அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நீ மன்னிப்போடு வர வேண்டும். அதையும் தாண்டி திரும்ப 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 நீ பிழை செய்யும் பொழுதுதான் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். மறுமையுடைய தண்டனையின் மூலம் உனது பாவம் கழுவப்படுவதற்கு முன்னால் உலகத்திலேயே உன்னை தட்டி உன்னை நான் பரிசுத்தப்படுத்துகின்றேன் என்று அவன் சொல்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன், அவன் பாசமுள்ளவன். எமக்கு ஆரோக்கியத்தை தந்தவன் அவன், எமக்கு அதிகாரத்தை தந்தவன் அவன், எமக்கான குடும்பத்தை தந்தவன் அவன். இவைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவனுடைய திசையில் இருந்து மனிதா எங்கு செல்கின்றாய் என்று அவன் கேட்கின்றான். அகிலத்தார்களை எல்லாம் படைத்து ஆட்சி செய்கின்ற பராமரிப்பு செய்கின்ற பரிபாலனம் செய்கின்ற அந்த இறைவனுடைய நல்ல உபதேசங்களை விட்டு மனிதா நீ எங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் என்றல்லவோ அவன் கேட்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அவனுடைய வார்த்தைகளை நாம் உணர வேண்டும். அவன் எம்மோடு குர்ஆனின் மூலமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். குர்ஆன் ஒரு அற்புதம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் எம்மோடு பேசுகின்றான், யா அய்யுஹல் இன்சான், மனிதா, இரக்கத்தின் வெளிப்பாடு. ஓ மனிதா, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையுள்ள உனது இறைவனை விட்டும் உன்னை மறக்க செய்வது எது மனிதா? ஏன் அல்லாஹ்வை நீ மறக்கின்றாய்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எதனால் நீ மறக்கின்றாய்? அல்லதி خلقك فسواك فعدل, அவன் உன்னை படைத்தான், உனக்கு அழகிய வடிவம் தந்தான், உன்னை நீதமான அழகிய முறையிலே அவன் உன்னை செவ்வையாக்கினானே. அந்த அல்லாஹ்வை எதன் மூலம் நீ மறக்கின்றாய் மனிதா என்று அல்லாஹ் கேட்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான், வஃலக்னாகும் அஸ்வாஜா, உங்களை நாங்கள் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கின்றோம். ஒருவருக்கான துணையை அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். எமது மகனுடைய திருமண நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது, அதற்கான விருந்தோம்பல்கள் நடைபெறும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எங்கே சகோதரர்களே? எனது மகனுக்கோ எனது மகளுக்கோ இந்த திருமண பந்தத்தை முடிவு செய்து தந்தவன் அவன். அவனுடைய இந்த உபகாரத்தை எடுத்துக்கொண்டு அவனுடைய கட்டளையை மறக்கலாமா சகோதரர்களே? வியாபாரம் செய்வதற்கு நல்ல புத்தியையும் நல்ல தெம்பையும் ஆரோக்கியத்தையும் தந்தவன் அவன். அவனுடைய ஆரோக்கியத்தை அவனுடைய அறிவை எடுத்துக்கொண்டு அந்த வியாபாரம் செய்வதற்காக அவனை மறக்கலாமா சகோதரர்களே? எனது பிள்ளை நன்றாக ஓடுகின்றான், நன்றாக விளையாடுகின்றான், நன்றாக பேசுகின்றான் என்று அவனுடைய கலை நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஓரிடத்தில் குடும்பமாக ஊராக ஒன்று திரளுகின்றோம். பாடசாலையிலே மண்டபங்களிலே ஒன்றாக இருக்கின்றோம். சகோதரர்களே, எனது பிள்ளையை ஆரோக்கியமாக பேச வைத்தவனவன்.
பிள்ளையில் அவன் வைத்திருக்க, அதை கண்டு கழிக்க அவனுடைய கட்டளையை மறக்கலாமா சகோதரர்களே? எத்துணை வழிகளில் அவன் எம்மோடு அன்பாக நடந்து கொள்ள, அன்பாக எம்மோடு அவன் இருக்க, இல்லை இறைவனே நீ எதை செய்தாலும் உன்னை நான் மறப்பேன் என்ற வம்புத்தனத்தில் இருப்பது முஸ்லிம்களுக்கு ஆகுமானதல்ல. அல்லாஹு தஆலா எம்மோடு அதையும் தாண்டி பேசுகின்றான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய நல்ல அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், உங்களுடைய இறைவனுடைய அருளில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நீங்கள் எதை செய்திருந்தாலும் அவன் உங்களை மன்னிப்பான், நீங்கள் அவனிடம் வாருங்கள் என்ற தோரணையில் அல்லவா அவன் பேசுகின்றான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு உள்ளது, அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் அவசரமாக வாருங்கள் என்றல்லவா அவன் அழைக்கின்றான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஹதீஸுல் குத்ஸியிலே அல்லாஹ் பேசுகின்றான். இப்னு ஆதம், மனிதனே, ஆதமுடைய மகனே, இன்னக மா தஅவுதனி வ ரஜௌதனி கஃபர்து லக், அடியானே, மனிதனே, நீ என்னை நினைத்து நீ என்னிடம் வந்து நீ என்னிடம் இறைவா என்னை மன்னித்து விடு என்று கேட்டால், கஃபர்து லக மா கான மின்க வலா உபாலி, உன்னிடம் எது இருந்தாலும் உன்னை நான் மன்னிக்கின்றேன் மனிதனே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன் என்று கூறுகின்றான். அதையும் தாண்டி பேசுகின்றான் அவன். இப்னு ஆதம், லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா, மனிதா, உன்னுடைய பாவங்கள் செய்து ஒவ்வொரு பிழையாக, ஒவ்வொரு டொட்டாக, ஒவ்வொரு புள்ளியாக பிழைகள் செய்து செய்து இந்த மஸ்ஜித் நிறைய பாவம், இடமில்லாமல் இந்த ஊர் முழுக்க பாவம், பாவத்துக்கு மேல் பாவம், எமது பாவங்கள் வானத்தை முட்டிவிட்டது, எனது பாவங்கள் தான் இந்த உலகத்தில் நிறைந்துள்ளது என்ற நிலையிலே லவ் பலகத் ذுனூபுக அனான ஸமா, வானத்தை முட்டுகின்றது உனது பாவங்கள், அதன் பின்பு நீ என்னிடம் வருகின்றாய், அதன் பிறம் சும்மஸ்தக்ஃபர்தனி, நீ என்னிடம் மன்னிப்பை கேட்டால், கஃபர்து லக வலா உபாலி, மனிதா, உன்னை நான் மன்னிக்கின்றேன், என்னிடம் மன்னிப்பு கேள் மனிதா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனது பாவங்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு இரக்கமுள்ளவன் அவன், இவ்வளவு இரக்கமுள்ளவன் அவன். ஷஅபானுடைய மாதத்தில் எம்மை வைத்து ரமலானை எதிர்பார்க்க வைத்திருக்கின்றான். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே எமது முன்னோர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? ரமலானுக்கான களமாக இதை எடுத்தார்கள். ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ஷஅபான், ஷஹ்ரு குர்ரா என்பார்கள். இது குர்ராக்களுடைய மாதம் என்பார்கள். குர்ஆனை ஓதி 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 ரமலானிலே குர்ஆனிலே பாண்டித்யத்துடன் நாட்களை கடத்த இங்கு அவர்கள் பயிற்சி செய்து கொள்வார்கள். ஏனென்றால் ரமலான் குர்ஆனுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். கண்ணியமான சகோதரர்களே, எமது திறனின் மூலமாக, அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கின்ற அருளின் மூலமாக எனக்கு ஒரு ஜுஸுவை ஓதுவதற்கு ஒரு மணித்தியாலம் எடுக்கும் என்றால், ஒரு ஜுஸுவை ஓதுவதற்கு எனக்கு ஒரு நாள் எடுக்கும் என்றால், அதை விட நான் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஷஅபான். நான் விளையாட்டு போட்டிகளிலே ஓட வேண்டும் என்பதற்காக என்னுடைய மேக்சிமம் முழுமையான திறமையை நான் அங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்துணை மாதங்களுக்கு முன்னிருந்து எத்துணை தடவைகளில் அதிகாலையில் உண்பதற்கு முன்னால், உண்டதன் பின்னால், இரவிலே நேரம் தவறாமல் எத்துணை தடவைகள் ஓடி 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 எனது வேகத்தை கூட்டிக் கொள்ள முயற்சி செய்வதை போன்று இமாம்கள், குர்ஆனோடு இருந்தவர்கள் இந்த மாதத்திலே குர்ஆனை ஓதி 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 தங்களுடைய நாவுகளை குர்ஆனுக்கு பழக்கிக் கொள்வார்கள். ஏனென்றால் ஒரு நாளில் ஒரு ஜுஸு என்றால் இல்லை, ரமதான் வரும் பொழுது என்னால் 2 ஜுஸு ஒரு நாளில் ஓத வேண்டும். நான் கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹு தஆலா இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் ஆரோக்கியத்தையும் தருகின்றான், ஓய்வு நேரங்களையும் தருகின்றான். இதன் மூலம் நாம் பிரயோஜனம் அடைந்து கொள்ளும் பொழுது அல்லாஹு தஆலா எமக்கு உதவி செய்வான். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு காலம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தோம். எமது பிழைகளை எல்லாம் மன்னிப்பதற்கு அவன் தயாராக உள்ளான். என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்கின்றான். சில கட்டங்களில் எச்சரிக்கையும் செய்கின்றான். ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அது எந்த நாள் தெரியுமா? துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி வருகின்ற அந்த மறுமை நாள். மாலிகி யௌமித்தீன், அவன் அந்த நாளுடைய அதிபதி அவன். ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. இங்கு நீங்கள் எதை சம்பாதித்தீர்களோ அதற்கான பிரதிபலனை நீங்கள் அங்கு கண்டு கொள்வீர்கள், அநீதம் இழைக்கப்பட மாட்டீர்கள். அல்லாஹு தஆலா அவன் விரும்புகின்ற நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பிழைகளை